ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐபிபிஎஸ் பிஓ 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 6715 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த பிஓ எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஐபிபிஎஸ் பிஓக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேங்க் வந்து வரும். இந்த பிஓ பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் 2 ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அந்த கட் ஆஃப நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள மெயின் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஃபைனலா இந்த மெயின்ஸ்ல எடுக்கிற மார்க் இன்டர்வியூல இருக்கக்கூடிய மார்க்க வச்சு உங்களுக்கான ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். ஓகே. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையில இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். 1 ஜூலைல இருந்து 21 ஜூலை வரைக்கும் அப்ளை பண்றதுக்கான டைம் வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. இது அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி பிஎஸ்சி, பிகாம், பிஇன்னு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இப்ப லாஸ்ட்டா ஃபைனல் இயர் முடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்டூடண்ட்ஸ் கூட இப்ப டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் உங்களுக்கு 20 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. பிஓ பொறுத்த வரைக்கும் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 70, 75 வரைக்கும் பிஓவோட சேலரி வந்து இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ள இந்த 20 டேஸுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட்ல நீங்க வந்து குயிக்காவே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச காலத்துக்குள்ளயே நான் ஒரு போஸ்டிங்ல போய் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் பேங்கிங் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஒரு 6 மந்த்ஸ்ல நாம வந்து போஸ்டிங்ல போய் இருந்துரலாம். எல்லா ப்ராசஸும் முடியறதுக்கு மினிமம் 6 மந்த்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் வரைக்கும் தான் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ ப்ரீ எக்ஸாம் ட்ரெய்னிங்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2026. இது வந்து எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரீ எக்ஸாம் ட்ரெய்னிங் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 22 அண்ட் 23 ஆகஸ்ட்ல வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. கரெக்ட்டா உங்களுக்கு 1 மந்த் தான் டைம் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மந்த்ல இருந்து நாங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ஐபிபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஓகே. கடந்த ஒரு 10, 15 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா, பேங்கிங்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா ஒவ்வொரு வருஷமுமே அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோங்கிறதுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அந்த கேலண்டர்ல சொன்ன டேட் படியே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் படியே பிரிலிம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் நடக்கும். கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, பிரிலிம்ஸும் மெயின்ஸும் தான் இருக்கும். பிஓவுக்கு புரொபேஷனரி ஆஃபீசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ வந்து இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22, 23 ஆகஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த 2 நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஷிஃப்ட் வச்சு மொத்தமா 6 ஷிஃப்ட்ல பிரிலிம்ஸ வந்து முடிச்சுருவாங்க. பிரிலிம்ஸுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும். அதனால ப்ராசஸ் எல்லாமே குயிக்கா தான் இருக்கும். ஆகஸ்ட்ல எக்ஸாம் முடிஞ்சதும் செப்டம்பர்ல பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஓகே. பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர்ல உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே. மெயின் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நவம்பர்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சனாலிட்டி டெஸ்ட் நவம்பர்ல இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நவம்பர் அல்லது டிசம்பர் 2026ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2027ல உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதிலிருந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க போஸ்டிங்ல போய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப டிலே ஆகாது. குயிக்கா அடுத்தடுத்த மாசத்துல ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிரும். ஓகே. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஓகே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல இருந்தா இது வந்து நான் கட் பண்ணி போட்டேன். இதுல ஓவராலா எவ்ளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்கங்கிறத பாருங்க. ஓகேவா? ஒவ்வொரு பேங்க்குக்கு கீழயும் இந்த 11 பேங்க்குக்கு கீழயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, இந்தியன் பேங்க், அதுக்கப்புறம் யுசிஓ பேங்க். ஓகேவா? யூகோ பேங்க் இல்லன்னா யுனைடெட் கமர்ஷியல் பேங்க்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேங்க்லயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேக்கன்சியுமே அவங்க வந்து என்ன பண்ணல, அனௌன்ஸ் பண்ணல. அது போக பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல பேங்க் ஆஃப் பரோடால பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி, யூஆர் எல்லாரையும் சேர்த்து 1900 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க.
பேங்க் ஆஃப் இந்தியால வந்து 500 வேக்கன்சி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா 1100, கனரா பேங்க்ல பாருங்க 1500. எப்பவுமே கனரா பேங்க்ல தான் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து வரும். ஐபிபிஎஸ் பொறுத்தவரைக்கும். நான் எழுதின காலத்துல இருந்து. நான் எழுதினது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 10 டூ 11 இயர்ஸ் பிஃபோர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஸோ அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா, நெறைய வேக்கன்சிஸ் கனரால மட்டும் தான் வரும். ஓகேவா? ஐஓபில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 550 வேக்கன்சி, பிஎன்பில பார்த்தீங்க அப்டின்னா 504, பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 161 வேக்கன்சி. ஓகே. டோட்டலா எஸ்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் 1009, எஸ்டிக்கு 502 வேக்கன்சி, ஓபிசிக்கு 1816, இடபிள்யூஎஸ்க்கு 669, யூஆருக்கு 2719. டோட்டலா ஓவரால் வேக்கன்சி வந்து 6715 வேக்கன்சி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே, இந்த பிஓ எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்டின்னா, மினிமம் உங்களுக்கு 20 வயசு இருக்கணும். ஓகே. மினிமம் 20 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்டின்னா 30 வயசு இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஐபிபிஎஸ் பிஓ அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் 20 இல்ல மேக்ஸிமம் 30. யாருக்கு அப்டின்னா, ஜெனரல் கேட்டகரிக்கு. எனக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த் வச்சு கன்ஃப்யூஸா இருக்கும் அப்டிங்கிற ஸ்டூடண்ட்க்கு தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லயே தெளிவா சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பார்ன் நாட் ஏர்லியர் தென் 27/1996. 2/7/1996க்கு முன்னாடி பொறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/7/2006க்கு அப்புறமா பொறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து 20 வயசு ஆகியிருக்காது. ஓகேவா? இப்ப இது போக 18ல இருந்து 30 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி அதாவது யூஆர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கான ஏஜ் லிமிட். எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட்க்கு 5 வருஷம் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. அப்போ 35 வயசு வரைக்கும் எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட் வந்து எழுதிக்கலாம் எக்ஸாமு. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. அப்போ 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்சேஷன் குடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்சேஷன் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஓகே இருக்க எல்லா எக்ஸாமையும் கம்பேர் பண்ணும்போது, பேங்க் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் இருக்கதுலயே அதிகமா இருக்கும். நம்ம ரயில்வே, எஸ்எஸ்சி மாதிரிலாம் ஃபீஸ் கம்மியாவும் இருக்காது. ஃபீஸ் வந்து ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க. பேங்கிங்கோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட்க்கு நான் எக்ஸாம் எழுதும்போது எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட்க்கு ரூ. 100 தான் ஃபீஸ் இருந்துச்சு. மத்த எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 600 ஃபீஸ் இருந்துச்சு. ஓகே. இப்போ அந்த ஃபீஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்சி, எஸ்டி ஸ்டூடண்ட்க்கு ரூ. 175 ஃபீஸ் பேங்கிங்ல. ஓகேவா? இப்ப அந்த பிஓ எக்ஸாம் நீங்க அப்ளை பண்றீங்க. எஸ்சி, எஸ்டி இல்ல பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க ரூ. 175 ஃபீஸ் பே பண்ணணும். இல்ல ஜெனரல், ஓபிசி இந்த மாரி வர்றீங்க அப்டின்னா, நீங்க ரூ. 850 ஃபீஸ் பே பண்ணணும். இப்போ நமக்கு எஸ்எஸ்சிலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், விமன் கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாரி ரயில்வேல பார்த்தீங்கன்னா, ரூ. 250 தான் ஃபீஸு. ஆனா, இங்க பேங்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெனரல், அ ஓபிசி இந்த மாரி கேட்டகரில வரீங்கன்னா, ரூ. 850 ஃபீஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு பே பண்ணணும். ஓகே. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். இதுல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃப கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த பிரிலிம்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணா கூட போதும். ஓகேவா? மெயினா நீங்க மார்க் எங்க வாங்கணும் அப்டின்னா, இந்த மெயின் எக்ஸாம்ல தான் மார்க் வந்து அதிகமா வாங்கணும். மெயின் எக்ஸாம்ல நம்ம மார்க் அதிகமா வச்சிருந்தோம் அப்டின்னா, இன்டர்வியூ வந்து நமக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் ஓகே நம்மள பத்தி கேட்பாங்க. அது போக கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ரிட்டன்ல நெறைய மார்க் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மெயின்ஸ்ல நமக்கு ரிட்டன்ல நெறைய மார்க் இருந்துச்சு அப்டின்னா, இன்டர்வியூ வந்து ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் பேசிக்கான கொஸ்டின்ஸா கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஓகே. நம்ம நம்மள பத்தி கேட்பாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிச்சிருக்கக்கூடிய லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த கரண்ட் அஃபேர்ல இருக்கக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ் வரும். சில பேங்கிங் டெர்ம்ஸ் சில அப்ரிவேஷன்ஸ் இல்ல நியூவா ஏதாவது ஒரு பேங்க்ல ஒரு ஸ்கீமோ ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு யோஜனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கேட்டு இன்டர்வியூ வந்து டக்குன்னு முடிஞ்சிரும். நம்ம ரிட்டன்ல மார்க் வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் போகும். அதே ரிட்டன்ல மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா, இன்டர்வியூ வந்து ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகும். ரிட்டன்ல அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெயின்ஸ்ல வந்து மார்க் அதிகமா எடுக்கிற மாரி ஃபோக்கஸ் பண்ணணும். பிரிலிம்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து வேற யூஸ் பண்ணணும். மெயின்ஸுக்கு ஸ்ட்ராட்டஜி வேற யூஸ் பண்ணணும். பிரிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங் தான். இங்க பேங்கிங் படிக்கிற வர ஸ்டூடண்ட் நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷும் ஒழுங்காவே படிக்க மாட்டாங்க. மேத்ஸும், ரீசனிங்கும் மட்டும் படிச்சுட்டு இங்கிலீஷ்ல மார்க்க வந்து விட்டுருவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா,
சரி செக்ஷனல் மட்டும் கிளியர் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு மெயின்ஸுக்கு வரும்போது ஓவரால் அவங்களோட மார்க் கம்மியாகும். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ் இதுல இருந்தா கொஸ்டின் வரும். அது போக டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். இங்க மெயின்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் நமக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸோட பேப்பர் வந்து டஃப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மெயின்ஸ்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா இருக்கணும். கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா மெயின்ஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா மெயின்ஸோட பேப்பர் எப்பேற்பட்ட மேக்ஸ் நல்லா போடக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ரீசனிங் நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும், மேக்ஸும் ரீசனிங்கும் மினிமமா தான் அட்டன் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம்ல. ஆனா ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். ஜஸ்ட் பேசிக்கான கொஸ்டின் இருக்கும். பேசிக் மீன்ஸ் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆனா மெயின்ஸோட மேக்ஸும் ரீசனிங்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா செலக்டடா நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்ல ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு மேக்ஸிமம் நம்ம மார்க்கை பூஸ்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளஸ் இந்த கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ், ஓவராலா ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். அது போக பிஓல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கு பாத்தீங்களா? அந்த டிஸ்கிரிப்டிவும் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, டிஸ்கிரிப்டிவ் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவராலா மெயின்ஸ் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து நம்ம மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் தான் நடக்கும். இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க். ஓகேவா? ஸோ செக்ஷனல் டைமிங் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணதான். ஒவ்வொரு டைம்லயும் பேங்கிங்கோட பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து உள்ள பேப்பரை பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கவங்களுக்கு அது ஈஸியா தெரியும். அப்பெல்லாம் செக்ஷனல் டைமிங் எதுவுமே கிடையாது ப்ரிலிம்ஸுக்கு. ஆனா மெயின்ஸுக்கு உண்டு. ஸோ இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 மார்க் வந்து ஒரு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க, 30 மார்க். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட் ஏனோ தெரியல, நீங்க அவங்களோட ஸ்கோர் கார்டு வரும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 35க்கு 33, 32 அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல அவங்க மார்க் சிங்கிள் டிஜிட்ல இருக்கும். 5 மார்க், 6 மார்க். இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ரீசனிங்ல வந்து 35மே போட்டிருப்பான். அந்த பையன் 35மே போட்டிருப்பாங்க. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் கூட கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் நீங்க வந்து தப்பு பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருப்பி திருப்பி பேங்க் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். வெறுமனே மேக்ஸும் ரீசனிங்கும் வச்சு மட்டும் பேங்கிங் கிளியர் பண்ண முடியாது. இங்க இங்கிலீஷ் நல்லா படிக்கணும். ஓகே, இங்கிலீஷ்ல அந்த கிராமர், ஒக்காபுலரியில ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெய்லி எடிட்டோரியல் பேஜ் ரீட் பண்ணி அந்த ஒக்காபுலரி வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்பதான் இங்கிலீஷ்ல நாம ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷ்லயும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 6 மாசத்துக்குள்ள போய் பேங்க்ல உட்கார்ந்துடலாம். ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் பாத்தீங்கன்னா 20 நிமிஷம். அதே மாதிரி மேக்ஸ பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் டைமிங் வந்து 20 நிமிஷம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் டைமிங் வந்து 20 நிமிஷம். எக்ஸாம் வந்து 1 மணி நேரம் தான். ஆனா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 20 நிமிஷம், 20 நிமிஷம் டைம் குடுத்துருக்காங்க. இப்ப இங்கிலீஷுக்கு முதல்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. இங்கிலீஷ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஃபுல்லாவே இங்கிலீஷ் கொஸ்டின் தான் ஓப்பன் ஆகும். அடுத்த 20 நிமிஷம் ஃபுல்லாவே மேக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். அடுத்த 20 ஃபுல்லாவே ரீசனிங் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்ப அந்த 20 நிமிஷத்துக்குள்ள மேக்ஸ்ல 35 கொஸ்டின் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி உங்களோட பிராக்டிஸ் இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்னு பாருங்க. அப்ப அதுக்கு செலக்டடா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி செட்டா 5 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்ல பிராக்டிஸுக்கு கொண்டு வந்துடணும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணணும். ஓகேவா? ரீசனிங்லயும் அதே மாதிரி தான். செலக்டடா அந்த பசில்ஸ் எல்லாமே நல்லா சால்வ் பண்ணி நீங்க பார்க்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, 1 பசில் 2 பசில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமே பசில்ஸ் தான். அந்த இன்இக்வாலிட்டி, பசில்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கணும். அந்த செட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்துலயும் 5, 5ஆ தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 20 நிமிஷத்துல 35 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணிரலாம். இதுலயும் 20 நிமிஷத்துல 35 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். டிஐலாம் நல்லா பார்க்கணும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் டிஐ தான் பிஓல வரும். அது போக பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்லெட் வரும். அந்த ஒரு பேராகிராஃப் மாதிரி குடுத்துட்டு, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேபிள் ஃப்ரேம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சால்வ் பண்ற மாரி இருக்கும். எல்லாத்தையும் கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜில படிச்சோம் அப்படின்னா, பிரிலிம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிரலாம். ஓகே. அப்போ ஓவராலா 100 மார்க்கு, 100 கொஸ்டின், செக்ஷனல் டைம் 20 நிமிஷம், 20 நிமிஷம்னு பிரிக்கிறாங்க. 1 மணி நேரம் இந்த எக்ஸாமு. ஓகே. அடுத்து மெயின் எக்ஸாம். பிரிலிம்ஸ் முடிஞ்சதும் ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையுமே மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. மெயின்ஸுக்கு உங்களுக்கான ஹால் டிக்கெட் வரும்.
ஓகேவா? மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலையில நம்ம போறோம் அப்டின்னா, மத்தியானம் வரைக்கும் அந்த ஹால்லயே உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். ஏன்னா மார்னிங் போயிட்டு சிங்கிள் டேலயே முடிஞ்சிரும். ஓகேவா? சிங்கிள் ஷிஃப்ட், சிங்கிள் டேலயே எக்ஸாம் வந்து முடிஞ்சிரும். காலையில ஒரு 8:30, 9 மணிக்கு நம்ம ஹாலுக்குள்ள போறோம் அப்டின்னா, நமக்கு எக்ஸாம் முடிச்சு வெளிய வர்றதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 160 நிமிஷம் நடக்கும் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ஒரு 30 நிமிஷம். டோட்டலா பார்த்தீங்கன்னா, 1 ஹார் 90 மினிட்ஸ். அதாவது 2 1/2 மணி நேரம் வந்து எக்ஸாம். ஓகேவா? அந்த 2 1/2 மணி நேரத்துல வேற எங்கேயுமே நம்ம வந்து போக முடியாது. ஆனா, அந்த 2 1/2 மணி நேரம் எப்படி முடியுது அப்படின்னும் நமக்கு தெரியாது. சிஸ்டம் முன்னாடி உட்காரும்போது. ஓகே. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 40 கொஸ்டின் குடுப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா, சில கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 1.5 மார்க்குன்னு. அப்ப டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்கு. செக்ஷனல் டைமிங் வந்து இருக்கு. 50 நிமிஷம். 50 நிமிஷம்னா, ஃபர்ஸ்ட் 50 நிமிஷம் ஃபுல்லாவே நீங்க ரீசனிங் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அடுத்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் 35 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சில கொஸ்டினுக்கு 2 மார்க்லாம் குடுத்திருப்பாங்க. அப்போ ஓவராலா 40 மார்க். ஓகே. ஸோ 40 நிமிஷம் டைமு. ரீசனிங் முடிச்சு அடுத்து இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அடுத்த 40 நிமிஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு இங்கிலீஷ் தான். ஓகேவா? அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் மேத்ஸ். ஓகேவா? இதுல ஃபுல்லாவே டிஐஇ பெரிய பெரிய கொஸ்டின்ஸா தான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? 35 கொஸ்டின் 50 மார்க். இது பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல உங்களுக்கு. இதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ட வச்சுட்டு நீங்க படிக்கணும். பிரிலிம்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? அங்க என்னலாம் ஸ்கோர் பண்ண முடியும்? மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? இங்க என்னென்ன டாபிக்லாம் பார்த்தா ஸ்கோர் பண்ண முடியுங்கிற எல்லாத்தையும் கரெக்ட்டா பார்த்து வச்சு படிச்சோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிறலாம். இல்லன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, மேத்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ரீசனிங்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செக்ஷன்ல மட்டும் தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா மட்டும் தான் நாம வந்து என்ன பண்ண முடியும்? போஸ்டிங் வாங்க முடியும். இதுக்கு வந்து 45 நிமிஷம் டைம் குடுக்குறாங்க. அடுத்து ஜெனரல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இந்த மாதிரி இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஸோ இதுக்கு வந்து 35 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மார்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 50 மார்க். ஓகேவா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 25 நிமிஷம் டைம் வந்து குடுக்குறாங்க. அப்போ 35 கொஸ்டினுக்கு 50 மார்க் குடுக்குறாங்கன்னா, எவ்ளோ இன் டெப்த்தா நீங்க பேங்கிங் அவேர்னஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், இத படிக்கணுங்கிறத பாருங்க. ஓகே. அப்ப இந்த இதெல்லாம் இந்த ரிட்டன் எக்ஸாம் ஓகேவா? இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். ஓகே. அப்ஜெக்டிவ் டைப்ல ஒவ்வொரு செக்ஷனா முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஓவராலா 145 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. 160 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 160 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நீங்க டைப் பண்ணணும். கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு 30 மினிட்ஸ். இது வந்து நீங்க அந்த இடத்துல போயிட்டு இங்கிலீஷ்ல தான் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். ஓகேவா? என்ன லெட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏடிஎம்ல நாம வந்து பணம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? பணம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின் போட்டாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. பணம் வெளிய வரல. ஓகேவா? அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருச்சு. ஓகே. அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, பேங்க் மேனேஜருக்கு லெட்டர் எழுதுங்க. இல்லன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பேங்க்ல இருந்து எனக்கு இன்னொரு பேங்க்குக்கு அக்கவுண்ட்ட மாத்தணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இல்ல அப்படிலாம் ஒரு பேங்க் லோன் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேங்க் மேனேஜருக்கு நீங்க எப்படி லெட்டர் எழுதுவீங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஸோ இது வந்து உட்கார்ந்து எழுதி குடுத்துட்டு போகக்கூடாது. டைப் பண்ணணும். அப்ப இதுக்கு வந்து நீங்க டைப்பிங்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். டைப் சர்டிபிகேட் வேணும்னு சொல்ல வரல. வீட்ல உட்கார்ந்து உங்க லேப்டாப்ல ஒரு லெட்டர் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணி பழகணும். ஓகேவா? அது மாதிரி அந்த இடத்துல உங்களால கன்டென்ட் யோசிக்க முடியுதா? ஏன்னா என்ன மாதிரினாலும் லெட்டர் எழுத சொல்லலாம். எனக்கு வந்து லோன் இது பண்ணணும். எனக்கு லோன் வேணும். இல்ல பேங்க் அக்கவுண்ட்ட மாத்தணும். இல்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு. இல்ல என்னோட நான் எடுத்த லோன் வந்து குளோஸ் ஆக போகுது. இல்ல நான் வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு இஷ்யூ ஓகேவா? ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல பேங்க்குக்கு போனா என்னலாம் இருக்குமோ, அந்த மாரி ஒரு லெட்டர் வந்து இது பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஸே வந்து குடுப்பாங்க. இந்த எஸ்ஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியா ஓகேவா? சோசியல் மீடியாவால ஏதாவது நடந்திருக்கும். அப்ப அந்த சோசியல் மீடியா வச்சு ஏதாவது சொல்லுங்க. Instagramமோ, YouTubeஓ இல்ல இதால வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு டாபிக் குடுத்து, அதுல எஸ்ஸே டைப் பண்ற மாரி இருக்கும். ஆனா இந்த டிஸ்கிரிப்டிவ்ல கண்டிப்பா எல்லாராலயும் ஸ்கோர் பண்ண முடியும். நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். என்னால இங்கிலீஷ்லாம் டைப் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்ல சொல்ல வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சாம்பிள் 4 லெட்டரு, 4 எஸ்ஸே பார்த்துட்டு,
அந்த ஃபார்மேட் படி எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்துரும். இதுல மேக்ஸிமமா 20 பிளஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல மேக்ஸிமம் மார்க் நெறைய பேர் வாங்கிருவாங்க. இதுல மேக்ஸிமம் வைக்கும்போதும் ஓவரால்ல என்ன ஆகும்னா மார்க் வந்து கூடும். அப்ப மெயின்ஸ் போகும்போது நமக்கு வந்து எதெல்லாம் வந்து ஸ்கோரிங்ன்னு பார்க்கணும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலீஷு, அதுக்கப்புறம் இந்த ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்டிவ் இது எல்லாத்துலயும் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டு, மேத்ஸ் ரீசனிங்ல எந்தெந்த கொஸ்டின்லாம் எடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் அந்த அக்யூரசியோட நெகட்டிவ்ல விடாம எடுத்து பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்டான இத அப்ளை பண்ணி கரெக்ட்டான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். வீட்ல வச்சு படிக்கிறதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆனா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இந்த மாரி ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜில கொஸ்டின சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நாம மெயின்ஸும் கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? நெறைய ஸ்டூடண்ட் மெயின்ஸ பார்த்து பயப்படுவாங்க. ஐய்யய்யோ! இவ்ளோ டைம் இருக்கு, இவ்ளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. மெயின்ஸோட கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். நெறைய பேர் அந்த பதட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம்ல வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி விட்டு வந்துருவாங்க. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ணணும். 100% அக்யூரசி வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 இருக்கு. ஓகே. இப்போ சிலபஸ் வந்து பார்க்கலாம். சிலபஸ் பொறுத்தவரைக்கும் ரீசனிங்ல ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், ரேங்கிங், டைரக்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, இன்ஈக்வாலிட்டி, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட், பசில்ஸ், டேபுலேஷன், சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், இன்புட், அவுட்புட், கோடிங், டிகோடிங் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. அம் மேத்ஸ பொறுத்தவரைக்கும் சிம்ப்ளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அலிகேஷன் அண்ட் மிக்ஸ்சர், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்ல 2டி ஷேப், 3டி ஷேப், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பெர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம்னு இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் சுருக்கமா சொல்லப்போனா கிராமர், வொக்காபுலரி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல என்ன மாரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிரலாம். ஒரு ஆர்சி கேட்பாங்க. பிரிலிம்ஸ்ல வந்து ஒரு ஆர்சி இருக்கும். மெயின்ஸுக்கு போனீங்கன்னா 2, 3 ஆர்சி வச்சு செஞ்சுருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் க்ளோஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகே. இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. பிரிலிம்ஸ், மெயின்ஸ வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிலிம்ஸ ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பிரிலிம்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்குவாங்க. 100க்கு 80 வாங்குவாங்க, 85 வாங்குவாங்க. ஆனா மெயின்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லாம நெறைய அட்டெம்ப்ட் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி வச்சு, கரெக்ட்டா இந்த கொஸ்டின் தான் எடுக்கணும். இந்த ஈஸியான கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ணணும். இந்த டைமுக்குள்ள இது பண்ணணும்னு கரெக்ட்டான பிராக்டிஸ் இருக்கணும். பேங்க் பிரிலிம்ஸ்க்கு வந்து டெய்லி நீங்க ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். ஆனா மெயின்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தீங்கனாலே அது சூப்பர் தான். அத எடுத்து தரோவா அனலைஸ் பண்ணீங்கனாலே ஸ்கோர் வாங்கிரலாம். பேரா ஜம்பிள், அதுக்கப்புறம் மல்டிபிள் மீனிங், எரர் ஸ்பாட்டிங், ஓகே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷோட சிலபஸ். ஓகே. இப்போ இந்த பேங்க் எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போறேன் மேம். ஐபிபிஎஸ் பிஓவுக்கு நான் அப்ளை பண்ண போறேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஐபிபிஎஸ் கிளர்க்கும் நான் எழுத போறேன். நான் இப்ப தான் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் பேங்க் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஐபிபிஎஸ் பிஓவுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாரி கிளாஸஸ் தனித்தனி பேட்சஸா வந்து குடுத்துருப்போம். இப்ப ஐபிபிஎஸ் பிஓக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1999 பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். பிஓ கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸ் வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்கிங்க்கு நான் கரண்ட் அஃபேர்ல ரொம்ப வீக்கா இருக்கேன் மேம். ஜெனரல் அவேர்னஸ்க்கு எனக்கு கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடண்ட் 799 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருவோம். 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் இப்ப ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தான் பிஓக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பேட்ச் வந்து கம்மிங் ஃப்ரைடேல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க் யூ.